சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. கதிர்காமா, உனக்கு என்னவாயிற்று? ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாய்? செய்வதையெல்லாம் செய்துவிட்டு என்னை கேள்வி கேட்கிறீர்களா? சதா காலமும் சோழ மன்னனை துதிப்பாடிக் கொண்டிருக்கும் அந்த கிழட்டு புலவனிடம் என்னை கல்வி கற்க அனுப்புவதில் உனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா? அந்த கரிகாலனை புகழ்ந்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கும் அவனிடம் படிக்க நான் பாக்கியம் செய்திருக்க வேண்டுமா? என்னை பற்றி நீ புரிந்து கொண்டது இவ்வளவுதானா? நான் இதையெல்லாம் உண்மையாகவா சொன்னேன்? அத்துணை பேருக்கு முன்னால் நான் அப்படி சொல்லாவிட்டால் நம்மை நம்புவார்களா? எதற்கு நம்ப வேண்டும்? யார் நம்ப வேண்டும்? என்னை அந்த புலவர் வீட்டுக்கு அனுப்பும் முயற்சியை இத்தோடு விட்டுவிடுங்கள். அங்கு என்னை போகச் சொன்னால் இப்படித்தான் செய்வேன். பைத்தியக்காரா, மன்னர் சொன்னார் என்பதற்காகத்தான் அதை ஏற்றுக்கொள்வதைப் போல் நடித்தேனே தவிர எனக்கு மட்டும் உன்னை அங்கு அனுப்புவதில் விருப்பமா என்ன? உன்னை விட எனக்குத்தான் அந்த புலவன் மீது பகை அதிகம். உன் அப்பாவிடம் தந்திரமாக உறவாடி வளவன்தான் இருங்கோவேல் என்ற ரகசியத்தை தெரிந்து கொண்டு மாமன்னரிடம் அதை சொல்லி இருங்கோவேளை காட்டிக் கொடுத்தவனே அவன்தான். அவனை நோகடிக்க இதன் மூலம் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கும் போது அதை விட்டுவிடுவேனா என்ன? நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? புதிதாக எதுவும் செய்ய தேவையில்லை. இங்கு நீ வழக்கமாக செய்யும் சேட்டைகளை செய்தாலே போதும். அந்த புலவன் நொந்து போய் இனிமேல் நீ இங்கு வந்துவிடாதே என்று உன்னை விரட்டி விடுவான். அப்படியா சொல்கிறாய்? ஆனால் ஒரே நாளில் அப்படி அனுப்பிவிடும் அளவிற்கு செய்துவிடக்கூடாது. உன் அப்பாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப வைத்து அவரது ரகசியத்தை அறிந்து கொண்டான் அல்லவா? அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவனிடம் கல்வி கற்க தயாராயிருப்பதை போல் காட்டிக்கொண்டு பிறகு அவனை அவமானப்படுத்த வேண்டும். என்னம்மா சொல்கிறாய்? இப்படியும் செய்ய வேண்டும் என்கிறாய், அப்படியும் செய்ய வேண்டும் என்கிறாய். நான் இப்பொழுது என்னத்தான் செய்வது? முதலில் அங்கே போ. நிலைமை உனக்கே தெரியும். அதற்கு பிறகு செய்ய வேண்டியவற்றையெல்லாம் நீயே புரிந்து கொள்வாய். ஆகா, நான் அங்கு சென்று கல்வி கற்க வேண்டிய கட்டாயம் இல்லை அல்லவா? நிச்சயமாக இல்லை. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அங்கு சென்று உனக்கு பாடம் நடத்த போகும் புலவனுக்கு நீ பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அம்மா, பூங்கோதை வருகிறாள். அவளுக்கு தங்களின் திட்டம் தெரியவே கூடாது. அப்படி தெரிந்தால் தானே குறுக்கே புகுந்து காரியத்தை தடுத்து விடுவாள். ஆமாம் ஆமாம், அவளை பற்றி என் தாய் வீட்டிற்கு சென்ற நேரத்தில் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார். கண்ணே கதிர்காமா, புலவர் காரிக்கண்ணனார் இந்த சோழ நாடை மதித்து போற்றும் பெரும் புலவர். அவரிடம் பாடம் கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்குமா என்று எத்தனையோ பேர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவரோ இனி அதற்கெல்லாம் என் வாழ்வில் வாய்ப்பே இல்லை என்று மறுத்துக் கொண்டிருந்தார். இப்போது மாமன்னரே அழைத்துச் சொன்னதால் உனக்கு கற்றுத்தர ஒப்புக்கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லுங்கள் அம்மா. இதன் மூலம் கதிர்காமனின் வாழ்க்கையே மாறப்போகிறது. புலவர் காரிக்கண்ணனாரிடம் கதிர்காமன் கல்வி கற்கிறான் என்று தெரிந்தாலே போதும். விலகிச் சென்றவர்கள் எல்லாம் விருப்பத்தோடு வருவார்கள். பேச்சு கொடுக்கவே பயந்தவர்கள் நம்மிடம் ஒரு வார்த்தை பேச மாட்டானா என்று எதிர்பார்ப்பார்கள். ஆஹா, எவ்வளவு அருமையாக சொல்லிவிட்டாய் பூங்கோதை. அந்த அரிய கல்வி இன்றே தொடங்கட்டும். கதிர்காமனை அழைத்துக் கொண்டு நீ புறப்படு. கதிர்காமன் இன்னும் உணவருந்தவில்லையே. ஆனால் கல்விதானே அதைவிட முக்கியமானது. குருநாதரை வணங்க மாட்டேன் என்று நான் செய்த தவறுக்கு முதலில் அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். வா அக்கா, போகலாம்.
ஏன் எழுந்து விட்டாய் முத்துநகை? அமர்ந்து கொள். நீங்கள் நிற்கும் பொழுது நான் எப்படி அமர முடியும்? இது என்ன புது மரியாதை? இது புதிதாக வந்ததல்ல. தமிழ் பெண்களின் பண்பாக காலம் காலமாக தொடர்ந்து வருவது. திருமணத்திற்கு முன்பு நான் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். தாங்கள் வரும் பொழுது பொருட்படுத்தாமல் அலட்சியமாக அமர்ந்திருக்கலாம். தங்களை மதிக்காமல் அவமதித்து பேசியிருக்கலாம். ஆனால் எப்பொழுது என்னை மனைவியாக ஏற்று யாவரும் அறிய வேளிர்குல ராணியாக அறிவித்து விட்டீர்களோ, அதன் பிறகு நான் அப்படி இருக்க முடியுமா? முத்துநகை, அது மட்டும் கூடாது. கணவனுக்கு மனைவி தர வேண்டிய உரிமையை பற்றியெல்லாம் விரிவாக பேசுகிறாய். ஆனால் இதற்கு மட்டும் மறுக்கிறாயே. அதுவும் உங்களுக்காகத்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? உங்கள் லட்சியத்தை நோக்கி நீங்கள் வேகமாக செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்படி செய்கிறேன் என்பதை நீங்கள் உணரவில்லையா? கரிகாலனை வென்று சோழ நாட்டை கைப்பற்றுவதுதான் இப்பொழுது உங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்கான பணிகளில் முழு மூச்சில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன். அதெல்லாம் பெரிதில்லை. உன்னுடன் மகிழ்வாக இருந்து அந்த புறத்திலேயே முடங்கி கிடப்பதுதான் எனக்கு முக்கியம் என்று நீங்கள் சொன்னால் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற நான் தயாராக இருக்கிறேன். இல்லை முத்துநகை, இல்லை. என் லட்சியத்திற்கு தூண்டுதலாக மனைவி அமைந்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று கூட சில வேளிர்களை ரகசியமாக சந்திக்கத்தான் புறப்பட்டேன். அதற்கு முன் உன்னிடம் விடைபெறவே வந்தேன். அப்படி சொல்லுங்கள். கிணற்று நீரை ஆற்று வெள்ளமா கொண்டு போய் விட போகிறது? நான் உங்களுக்கே உரியவள், உங்களுக்காகவே காத்திருப்பவள். பிறகு என்ன? சென்று வாருங்கள். சரி முத்துநகை, நான் வருகிறேன். ஆகட்டும் பிரபு. ஏன் நின்று விட்டீர்கள்? என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, நீ ஏன் இப்படி இருக்கிறாய் என்று பார்க்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? எப்பொழுதும் போல்தானே இருக்கிறேன். நீ எப்பொழுதும் போல இருக்கக்கூடாது முத்துநகை. முத்துநகை, இதற்கு முன் நீ என் காதலி. ஆனால் நீ இப்பொழுது என் மனைவி, இந்த வேளிர்குடியின் மகாராணி. அரசியாக பொறுப்பேற்ற பின் நீ பெருந்தேவின் ஆபரணங்களை ஒருமுறை கூட அணியவில்லையே. அவற்றையெல்லாம் எடுத்து போட்டுக்கொள். அரசி என்ற முறையில் அங்கங்கு சென்று அனைவரும் அவரவர் பணிகளை செவ்வன செய்கிறார்கள் என்று கவனி. அரசியாரே வந்து கவனிக்கிறார்கள் என்பதால் அனைவரும் ஆர்வத்தோடும் பொறுப்புணர்ச்சியோடும் வேலை செய்வார்கள். என்ன சொல்கிறாய்? தாங்கள் சொல்வதும் சரிதான். அப்படியே செய்கிறேன். சரி, நான் வருகிறேன். கருங்குழலி, நீயா இங்கும் வந்து விட்டாயா? நீ எங்கு சென்றாலும் நான் அங்கு வருவேன். உனக்கு என்ன பைத்தியமா? ஆம், உன்னையும் உன் காதலையும் நினைத்து எனக்கு பைத்தியம் தான் பிடித்து விட்டது. ஐயோ, பைத்தியங்களை இப்படி வெளியில் நடமாட விடக்கூடாதே. ஆபத்தாயிற்றே. வைத்தியரிடம் உன்னை கொண்டு சேர்த்தால் நன்றாயிருக்கும். நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நீ என் காதலை ஏற்காமல் இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் வைத்தியரிடம் கொண்டுதான் என்னை சேர்க்க வேண்டும். அப்படியானால் முதலில் அதை நான் செய்து விடுகிறேன். அப்போதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன் கருங்குழலி இப்படி பேசுகிறாய்? உன்னை நினைத்து என்னால் சரியாக உணவு அருந்த முடியவில்லை, சரியாக உறங்க முடியவில்லை. என்னுடைய இந்த நிலையை பற்றி உன்னிடம் பலமுறை கூறியிருக்கிறேன். அப்படி இருந்தும் புரிந்து கொள்ள மறுக்கிறாய். ஏன் இப்படி செய்கிறாய்? ஐயோ மகேந்திரா, ஏன் இப்படி என் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் உன்னை நீயே வருத்திக் கொள்கிறாய்? இப்படியே போனால் நீ நிரந்தர நோயாளியாகி விடுவாய். காதலும் ஒரு நோய்தான் என்று வள்ளுவரே சொல்லி இருக்கிறாரே. ஒரு ஆண்மகனுக்கு அந்த நோயை உண்டாக்குவதே ஒரு பெண்ணின் பார்வைதான் என்று கூறுகிறார். அப்படி பார்த்தால் உன் பார்வைதான் எனக்கு அந்த நோயை உண்டாக்கியது. சரி, ஒரு முறையாவது நான் உன்னை காதல் பார்வை பார்த்ததுண்டா? அருவருப்போடும் ஆத்திரத்தோடும் தான் பார்த்திருக்கிறேன். இவ்வளவு கேவலமான பிறவி ஒருவன் இருக்கிறானே என்று ஏளனத்தோடு பார்த்திருக்கிறேன்.
அந்த பார்வையை கண்டே உனக்கு காதல் நோய் வந்திருக்கிறது என்றால் உன் பார்வையில் தான் ஏதோ தவறு இருக்கிறது என்று நினைக்கிறேன். நீ எப்படி வேண்டுமானாலும் பார்த்துக்கொள், என்ன வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். ஆனால் உன் பார்வை என் மீது பட்டதல்லவா? அந்த பார்வைதான் எனக்கு காதல் நோயை உண்டாக்கியது. அந்த நோய்க்கான மருந்து நீதான். யார் அப்படி சொன்னது? நான் சொல்வேனா? நான் சொன்னால் நீ நம்புவாயா? இதை சொன்னது வள்ளுவர் தான். இருநோக்கு இவன் கண்களில் உண்டு, ஒரு நோக்கு நோய் நோக்கு, மற்றொன்று அதற்கான மருந்து என்கிறார். போதும் போதும். இதையெல்லாம் கேட்டிருக்கும் உனக்கு காதல் பற்றி சொல்லப்பட்ட இன்னொரு பழமொழி தெரியுமா? என்ன? காதல் இல்லையேல் சாதல். உடம்பை கிழித்துக் கொள்கிறேன் என்கிறாயே, இளவரசனையே என்னிடம் தூது அனுப்பினாயே, எனக்காக உன் உயிரை கொடுக்க முடியுமா? அது முடியாதல்லவா? பிறகு இதற்கு இந்த வீண் பேச்சு? மரியாதையாக இங்கிருந்து போய்விடு. கருங்குழலி, நீ சொன்னது உண்மைதானா? எது? என் உயிரை நான் மாய்த்துக் கொண்டால் என் காதல் உண்மையானது என்று ஏற்றுக்கொள்வாயா? என்றாவது அப்படி நடக்கும்போது பார்க்கலாம். என்றோ அல்ல, இன்றே, இங்கேயே, இப்பொழுதே உன் கண் முன்னே நடக்கப் போகிறது. இதை பார். இதிலிருந்து ஒரு துளி என்னுடைய நாக்கில் பட்டால் போதும், உடனே என் பேச்சும் மூச்சும் நின்றுவிடும். ஏன் மௌனமாகிவிட்டாய்? இதையெல்லாம் நான் நம்ப தயாராக இல்லை. அப்படி என்றால் இதை அருந்துவதை தவிர வேறு வழியில்லை. மகேந்திரா, வாருங்கள். இவர் விஷம் அருந்தி விட்டார். வைத்தியரிடம் எடுத்துச் செல்லுங்கள். தந்தையே. வா இளம்பழுதி, உனக்காகத்தான் காத்திருக்கிறேன். தாங்கள் அழைத்து வரச் சொன்னீர்கள் என்றார்கள், அதான் உடனே வந்துவிட்டேன். வழக்கமாக என்னோடு அமர்ந்துதான் உணவருந்துவாய். இப்போது சில நாட்களாக நான் வந்து உணவருந்தி சென்ற பின்புதான் நீ வருகிறாய், அல்லது உனது அந்தப்புறத்திற்கே கொண்டு வரச் சொல்லி உணவருந்துகிறாய். அது ஆமாம். போகட்டும், இன்று என்னோடு அமர்ந்து உணவருந்தவா. வா. இல்லை தந்தையே, இப்போது நான் உணவருந்தும் நிலையில் இல்லை. பிறகு அந்தப்புறத்தில் வைத்து அருந்திக் கொள்கிறேன். இளம்பழுதி, அந்தப்புறத்திற்கே உணவை கொண்டு வரச் சொல்லி உண்ண வேண்டிய அளவிற்கு அவசியம் என்ன வந்துவிட்டது? அப்படி அங்கு நீ என்னதான் செய்கிறாய்? நம் பாண்டிய நாட்டில் புதிய இலக்கியங்களோடு சோழ நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஏடுகளும் நிறைய உள்ளன. அவைகளை படிப்பதிலும் அதிலிருந்து தோன்றும் சில புதிய கற்பனைகளை கவிதையாக வடிப்பதிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். சரி தந்தையே, என்னை அழைத்தது எதற்கு கூறுங்கள். இப்படி இலக்கியம் கவிதை என்றே இருந்தால் எப்படி? நீ பாண்டிய நாட்டின் இளவரசன் அல்லவா? ஏன் தந்தையே, அரச குடும்பத்தில் பிறந்தவர்கள் சிறந்த கவிஞர்களாக இருப்பதில்லையா? மிகச்சிறந்த புலமை படைத்தவர்களாக விளங்கி அரிய கவிதைகள் பலவற்றை இயற்றவில்லையா? சேரமான் கணைக்கால் இரும்புரை, சேரமான் கோட்டம்பலத்து துஞ்சிய மாக்கோதை, சோழன் நல்லர் திறன், சோழன் உறையூர் முதுக்கூற்றன், ஏன் நமது பாண்டிய நாட்டிலேயே பாண்டிய நாரிய படை கடந்த நெடுஞ்செழியன், பாண்டிய நரிவுடை நம்பி ஆகியோர் அற்புதமான கவிதைகளை இயற்றி அரச குலத்தவரும் புலவர்கள்தான் என்று வியக்கும்படி செய்யவில்லையா? முச்சங்கம் கண்ட நமது பாண்டிய நாட்டில் அச்சங்கங்கள் ஒவ்வொன்றிலும் கவியரங்கேறிய பாண்டிய மன்னர்கள் எத்தனை பேர் என்று இறையனார் அகப்பொருள் சான்று பகரவில்லையா? இளம்பழுதி, நீ சொல்வது எதையும் நான் மறுக்கவில்லை. அந்த அரச குலத்து புலவர்களின் வரிசையில் நீயும் இடம்பெறத்தக்கவன் என்பதில் எனக்கு ஐயமில்லை. அதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்றும் நான் உன்னிடம் சொல்லவில்லை. வேறு என்ன சொல்ல வருகிறீர்கள்? ஏட்டில் என்ன இருக்கிறது என்று பார்ப்பது போலவே நாட்டில் என்ன நடக்கிறது என்பதையும் பாரு என்கிறேன். இந்த பரந்த பாண்டிய மண்டலம் நீண்ட வரலாறு படைத்தது என்பதை நீயே சொன்னாய். இருபெரும் ஊழிகளை கடந்து
இன்றும் நிலைத்திருக்கிறது பாண்டிய பேரரசு என்றால் அதற்கு காரணம் யார்? ஒவ்வொரு பாண்டிய மன்னரும் பெரும் போராட்டங்களை கடந்து ஆட்சியை நிலைபெறச் செய்து மாட்சிமை மிக்கவர்களாக விளங்கினார்கள். அந்த பெரும் பொறுப்பு நமக்கும் இருக்கிறதல்லவா? தாங்களும் அவர்கள் வழியில் சிறப்பாக ஆட்சி புரிகிறீர்கள் என்பதற்கு பாண்டிய நாட்டில் நிலவும் அமைதியே ஆதாரம். இந்த அமைதியும் ஆட்சியும் எனக்கு பிறகும் நீடிக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் உன் திருமணத்தை நடத்தி நீ உன் மனைவியோடு இங்கு வந்ததும் நாடறிய நமது பாண்டிய நாட்டு அரியணையில் எனக்கு பின்பு அமரப்போகும் பேரரசன் நீதான் என்பதை முறைப்படி நான் அறிவிக்க இருக்கிறேன். வேண்டாம் தந்தையே, வேண்டாம். இளம்வழுதி, ஏன் அப்படி சொல்கிறாய்? எனக்கு பிடிக்காத ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கப் போகும் தாங்கள் எதற்கு எனக்கு பிடிக்காத பேரரசு பதவியை தருகிறேன் என்கிறீர்கள்? தற்போது பாண்டிய நாட்டின் அங்கமாக விளங்கும் கொற்கைக்கு மன்னனாகி இருக்கிறீர்களே, அதுவே எனக்கு போதும். நான் அங்கேயே இருந்து விடுகிறேன். இளம்வழுதி, அரசனாக இருப்பவர்கள் தனக்கு பிடித்தது பிடிக்காதது என்றெல்லாம் பார்க்கக்கூடாது. நாட்டின் நலனுக்காக எது உகந்ததோ அதைத்தான் பார்க்க வேண்டும். அப்படியானால் எனக்கென்று வெறுப்பு எதுவும் இருக்கக்கூடாதா? விருப்பத்திற்குரியதை விட்டுக் கொடுக்கவும் வெறுப்புக்குரியதை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும். சாதாரண மனிதனுக்குள்ள உரிமை கூட சாம்ராஜ்யத்தை ஆள்பவனுக்கு இல்லையா? இளம்பழுதி, நாடே உனக்கு உரிமையாக இருக்கும் போது சில தனிப்பட்ட உரிமைகளை நாம் விட்டுத் தருவது தவறாகாது. இல்லை இல்லை, எனக்கு இந்த நாடும் வேண்டாம், வீடும் வேண்டாம். ஏடும் எழுத்தாணியமாக எங்காவது சென்று விடுகிறேன். என்னை விட்டு விடுங்கள். இளம்பழுதி, நான் சொல்வது உனக்கு புரியவில்லையா? ஏன் திரும்ப திரும்ப அதையே பேசிக் கொண்டிருக்கிறாய்? என்ன, தந்தையாரும் மைந்தனும் பேசிவிட்டீர்களா? சரி சரி, உணவு தயாராகிவிட்டது, வாருங்கள் உணவருந்துவோம். அன்னையே, எனக்கு வேண்டாம், நான் பிறகு அருந்துகிறேன். இளம்பழு பிரபு, என்னவாகிவிட்டது? ஏன் இவன் இவ்வளவு கோபமாக செல்கிறான்? அவன் இன்னும் குழப்பத்தில் தான் இருக்கிறான். பிறகு பேசிக் கொள்ளலாம்.